சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விளாக்குளம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் நெற்பயிர்கள் கருகியதால் கால்நடைகளுக்கு உணவாகி வருகின்றன. மானாமதுரை தாலுகாவிற்கு உட்பட்ட மேலபிடாவூர் ஊராட்சி கேகேபள்ளம் குரூப்பில் உள்ள விளாக்குளம், பேக்குளம், பெரியவெட்டு கண்மாய், சேத்தனேந்தல், இலந்தைக்குளம், உடப்பங்குளம், வீரப்பணிக்கான் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் நெல் விவசாயம் செய்யப்பட்டது. மழை பெய்யாததால் இப்பகுதியில் உள்ள கண்மாய்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டதை தொடர்ந்து வயல்வெளிகளில் உள்ள நெற்பயிர்களும் கருகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மேற்கண்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் கண்ணீர் வடித்து கருகிய நெற்பயிர்களை கால்நடைகளுக்கு உணவாக்கி வருகின்றனர். நாங்கள் ஒரு 10-300 ஏக்கர் இங்கேருந்து கேகேபள்ளம் குரூப்பு உள்ளது. பீக்குளம், பெரிய வெட்டுக்கம்மா, சேத்தனந்த, இலந்தக்குளம், உடப்பங்குளம், வீரப்பனைக்கான் போல ஊர்லேயும் 10-300 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறோம். கடனை கப்பையை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லா பயிர் நல்லா இருந்துச்சு. போதிய மழை இல்லாதனால, கம்மாயிலையும் தண்ணி இல்லாதனால உரம் போட்டது, களை கொல்லி அடித்தது, அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு செலவாயிருச்சு. முழுமையான இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். முழுமையான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஆவணம் செய்யணும். மக்கள் பூரா இங்கிட்டு வானம் பார்த்த பூமி, போதுமான மழை வசதி இல்லாதனால ஆடு மாடாவது மேய்ட்டு ஆடு மாடை பிடிச்சி மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஏக்கருக்கு 20,000 இருந்து 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தண்ணீர் இன்றி நெற்பயிர்கள் கருகிவிட்டதால் கேகேபள்ளம் குரூப்பில் உள்ள அனைத்து கிராம விவசாயிகளுக்கும் முழு அளவில் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர்.